வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். அவமானங்கள், அங்கீகார மறுப்புகள் இவைகளை மேற்கொண்டுதான் நாம் வெற்றியடைய வேண்டும் என்பது இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு நிலை. அதற்காக பல்வேறு விஷயங்களை இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி அங்கீகாரம் மறுக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள் எப்படி முயன்று ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறியிருக்கிறார்கள் என்பதற்கு பலரை நான் இந்த தொடரிலேயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சமாக தெரிஞ்ச ஒரு விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சுக்கிற மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ ஒரு 38 மாணவர்கள் இருக்கிற ஒரு வகுப்பறையில் அவர் இருக்கும்போது அவர் சரியாக படிக்க மாட்டாருன்னு அவங்க டீச்சர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அவங்க அம்மா அந்த கிளாஸ் ரூமுக்கு போகும்போது அவர் தலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இவன் தலை என்ன பிறந்ததுலேருந்து இப்படி தானா, இப்படி ஆச்சான்னு ஒரு மாதிரி நக்கலாக அந்த ஆசிரியர் கேட்டிருக்காங்க. உடனே இந்த அம்மாவுக்கு என்ன இருந்தாலும் தாய் இல்லையா, ஏமா ஒரு 38 பசங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேட்குறியே, நான் ஒரு தாயாக கேட்கல, நானும் ஒரு டீச்சர், இப்படி எல்லா பசங்களுக்கு முன்னால் அப்படி அவமானப்படுத்துறது தப்பு இல்லையா, இப்படி நீ நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனிவாக ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பொதுவாகவே இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பேரண்ட்டு ஒரு பிள்ளையை வச்சு குத்தம் சொல்லிட்டா அந்த பிள்ளை மேலே கொஞ்சம் ஒரு கடுகடுப்பாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஆசிரியர் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இயல்பாக சில ஆசிரியர் எடுப்பாங்க. அதிலேருந்து இந்த அம்மா தாமஸ் ஆல்வா எடிசனை கொஞ்சம் இல்ட்ரீட் பண்ணிகிட்டே வந்தாங்க ஒரு மாதிரி. அப்போ ஒரு தடவை ஒரு கல்வி அதிகாரி அந்த வகுப்புக்கு வரும்போது அந்த கல்வி அதிகாரிக்கிட்ட இந்த ஆசிரியையே இவர் கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பிள்ளை அழுதுகிட்டே, அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் வீட்டுக்கு நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டோமா இந்த மாதிரி சொன்னாங்கன்னு அந்த அம்மா, சரிப்பா நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேணாம், வீட்டில் இருந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயாக அவனை ஆறுதல் படுத்தி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய பள்ளி படிப்பு முடிந்து விடுகிறது. ஆனால் இப்படி பள்ளி படிப்பிலிருந்து அந்த ஒரு தவறான ஆசிரியரால் மனம் காயம்பட்டு பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி 2000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார்? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய முயற்சியை, வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நான் சில பொருள்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அவங்க குடும்பம் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் கிடையாது, கொஞ்சம் வசதியான குடும்பம் தான். நான் சில ஆராய்ச்சிலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க அம்மாட்ட சொல்கிறார், அதுக்கு சில பொருள்லாம் வாங்கணும். ஒன்று அவங்க அப்பாவும் சரி பரவாயில்ல அவனை ஏதோ பண்ண சொல்லுன்னு, அந்த பொருளுக்கு காசு கூட நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன், நானே சம்பாரித்து வாங்குவேன்னு சொல்லிட்டு ரயிலில் சில வேலைகள் செய்து அது பணம் சம்பாதித்து அந்த ரயிலில் அங்கே இருக்கிறவங்களோட பழக்கமாகி ரயில்லையே ஒரு கூப்பையில் ஒரு கேரேஜில் தன்னுடைய ஆய்வகத்தை அமைச்சிக்கிட்டு அங்கேயே ஆய்வெல்லாம் செய்ய ஆரம்பித்து ஒரு முறை அந்த ஆய்வு தப்பாகி எரிஞ்சு அந்த ரயில்வேக்காரர்களை இனிமேல் நீ ஆய்வெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தொருத்தி விட, அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து விடாமுயற்சியாக பல்வேறு ஆய்வுகளை செய்தார். அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டிய டீச்சிங். அவர் என்ன பண்ணுவாரா, அவங்க ஊர்லேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுதுன்னா அந்த ட்ரெயின் கடைசியாக எங்கே போய் நிற்கும், நின்றுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஊர்லேருந்து அந்த ட்ரெயின் திரும்பும் இல்லையா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு அதே ட்ரெயின் திரும்பும். அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த ட்ரெயின் எந்த ஊரில் கடைசியாக நிற்குதோ அங்கே இறங்கி அந்த ஊர் லைப்ரரியில் மெம்பர் ஆகிடுவாராம். அங்கே ஒரு 6 மணி நேரம் அந்த ட்ரெயின் நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 6 மணி நேரம் அந்த லைப்ரரியில் படிச்சுட்டு ட்ரெயின் போகிற 10 நிமிஷத்துக்கு முன்னால் ட்ரெயினில் ஏறி திருப்பி சொந்த ஊருக்கு வந்துடுவார். திருப்பி அடுத்த நாள் அதே ட்ரெயினில் ஏறி இப்படி படித்து முயற்சி செய்து தான் தாமஸ் ஆல்வா எடிசன் 2000 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார். நான் சொல்ல வருகிற செய்தி என்ன, சிலர் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, சிலர் நம்மளை தப்பாக சொல்லிடுறாங்கன்றதுக்காக நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று ஒருபோதும் கருதி விடாதீர்கள். சுய முயற்சியால் எப்படி பாருங்கள், ஒரு லைப்ரரி ஒரு ஊரில் போய் ட்ரெயின் நிற்கிற இடத்துல மெம்பர் ஆகி அப்படி படித்து ஆய்வு நோக்கில் தன்னுடைய அறிவை மேம்படுத்தி இந்த உலகத்தில் அன்றாடம் பேசப்படுகிற ஒரு விஞ்ஞானியாக தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால், சின்ன தோல்விகள், சின்ன அவமானங்கள், சின்ன அங்கீகரிப்பு மறுப்புகள், சின்ன நிராகரிப்புகள் இவை எல்லாவற்றையும் உரமாக்கி கொண்டு நாம் உயரமாக வேண்டும் என்பதுதான் இன்றைய மாணவர்களுக்கு சொல்லுகிற சிந்தனை என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.